சற்று மங்கி இருக்கலாம், கொஞ்சம் தோய்ந்திருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் மிகச் சரியாக அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் முஸ்லிம்களை அவர்கள் காயப்படுத்த வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் கை வைக்கிற இடம் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள். ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை தொட வேண்டும் என்பதற்குரியவர்களே? எதிர்மறையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய கட்டிடத்தின் மீது கொண்ட ஆசை இல்லை. அவர்களால் அது அல்லாத வேறு கட்டிடங்களை கட்டி எழுப்ப முடியாதா? நிச்சயம் அதை விட அலங்காரமான கட்டிடங்களை கட்டுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதே போன்ற ஒரு நிலத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாதா? பெற்றுக்கொள்ள முடியும். பிறகு ஏன் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி வணங்கப்படுகிற துதிக்கப்படுகிற இடங்கள் குறிவைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கிற ஆழமான கருத்தியலை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவை கட்டிடம் அல்ல, கட்டிடத்தினுடைய நிலப்பரப்பு அல்ல. அன்புக்குரியவர்களே, அந்த பள்ளிவாசலுக்குள் சென்று வருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட முஸ்லிமுடைய ஈமான் மிளிரூட்டப்படுகிறது. இந்த பள்ளிவாசலுக்குள் போகாதவனை பத்தி பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய எதிரிகளாக பார்க்கப்படுகிறார். பள்ளிவாசலுக்குள் ஒருவன் பிரவேசித்து விட்டால், பயணித்து வெளியே வந்து விட்டால், தொழுகைக்காக திக்ருகளுக்காக அவன் கொஞ்ச நேரம் அவனுடைய நேரத்தை அங்கே ஒதுக்கிவிட்டால் அதன் மூலமாக அவனுடைய ஆன்மாவில் கிடைக்கிற அமைதி, சமூகத்தில் அவனால் ஏற்படும் மாற்றம், ஏகத்துவத்தினுடைய தாக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற அந்த பரிசுத்த உள்ளத்தை பெறுகிறானே. அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்லப்படுகிறது. நாம் அதை சடங்காக சம்பிரதாயமாக கடந்து செல்வதால் அதனுடைய தாக்கங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை மிகச் சரியாக விளங்கி வைத்ததனாலேயே பள்ளியினுடைய கட்டிடங்கள், பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் பள்ளிவாசல்களை எப்படி நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்? இஸ்லாமிய மார்க்கம் பள்ளியை குறித்து என்ன சொல்லுகிறது? பள்ளிவாசலோடு ஒரு முஸ்லிமுடைய தொடர்பை குறித்து என்ன பேசுகிறது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்